Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன் பத்தி பார்க்க போறோம். அந்த ஹெட்ஃபோன்ல இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. அது அன்பாக்சிங்கும் இல்லாம அதோட ரிவ்யூ நான் சொல்ல போறேன். அது 2-3 நாளா நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதோட ரிவ்யூ நான் சொல்ல போறேன். இந்த ஹெட்ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இது நான் என் சொந்த காசுல தான் நான் வாங்கியிருக்கேன். இது யாருமே எனக்கு ஃப்ரீயா கொடுக்கல. இதுல இருக்கிற எல்லா உண்மையும் நான் சொல்ல தான் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் இதுக்குமாடா நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அப்படி தான் சொல்கிறீங்கன்ட்டு. எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கினா ரொம்பவே பிடிக்கும். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு 500 ரூபா. நீங்கள் எங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற ஷாப்லேயே கூட போய் வாங்கிக்கலாம். இன்னுமே கம்மியாக இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. பேக்கு மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் பாக்ஸ் ரொம்பவே உள்ள அடி வாங்கியிருக்கு. பாருங்க, இந்த இயர்ஃபோனோட மாடல் பேர் SH12. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்குது SH12ன்ட்டு. ஹெட்ஃபோனுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா இதுதான் இயர்ஃபோனு. இது பிளாக்ல நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கலரில் வாங்கிக்கலாம். ப்ளூ ரெட்டுன்னு சொல்லி நிறைய கலரில் இருக்கு. உங்களுக்கு தேவையான கலர் வாங்கிக்கலாம். வரவே மாட்டேங்குது. என்னடா இது? யா பாகுபலி வந்துடுச்சு. பாருங்க, உள்ள ரொம்ப அடி வாங்கியிருக்க அட்டிங்க எல்லாமே. இயர்ஃபோன் கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, பரவாயில்ல, இயர்ஃபோன் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இயர்ஃபோன் கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இயர்ஃபோனுக்கும் ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லாமல் இயர்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது பாருங்கள், இது 10 சென்டிமீட்டர் ஒயராக இருக்குது. எனக்கு பிடிச்சதே இதுதான். ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இயர்ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜ் இல்லாத டைமெல்லாம். இயர்ஃபோன் நல்லாவே தான் இருக்குது. இயர்ஃபோன் நல்லாவே பெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன் நம்ம தலைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒயர்லெஸ் இயர்ஃபோன் தான். இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு தலைக்கு ஏற்ற மாதிரி பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். இது எல்லா இயர்ஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் இது மாதிரி பெண்ட் பண்ணுற மாதிரி சில பல இயர்ஃபோனில் மட்டும்தான் இருக்குது. இயர்ஃபோனில் என்னென்னலாம் இருக்குன்னா, இயர்ஃபோனில் நம்ம கால் கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வால்யூம் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சாங்ஸும் மாற்றிக்கலாம். அது எஃப்எம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போகிறதுக்கு சின்னதாக இடமும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபோனுக்கும் இயர்ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். நம்ம மெமரி கார்டு போட்டு கூட யூஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம. அதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இல்லை, இயர்ஃபோன் பூரா பஞ்சாலே கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பஞ்சு. பாருங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன் பூராவே பிளாஸ்டிக்ல இருந்தாலுமே பூரா பஞ்சால கவர் பண்ணி ரொம்பவே நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எல்லா இயர்ஃபோன்லையுமே இது கொஞ்சம் பிளாஸ்டிக்காக தான் வந்திருக்கும். ஆனால் இதில் பூரா பஞ்சாலே கவர் பண்ணிடுறாங்க. தலைக்கு போட்டாலுமே பெயின்றது வரவே வராது. முக்கியமாக இது காதுக்கு போகிற இடத்துல பூராவே கவர் கூட பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன் ரொம்பவே நல்லாவே இருக்கு. இந்த இயர்ஃபோன்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த இயர்ஃபோனில் சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் கூட கொடுக்கல. ஆனால் இது SH12 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் போட்டுக்கிறாங்கன்னா, இந்த இயர்ஃபோன் போட்டுன்னு வண்டி ஓட்டாதீங்க, இந்த இயர்ஃபோன் போட்டுன்னு ரோட்டில் போகாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூரா இங்கிலீஷில், அதுவும் இல்லாமல் சில பல லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் சில பல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தான். இந்த ஹெட்ஃபோன் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குன்னா, வேற ஹெட்ஃபோன்லாம் இதெல்லாம் பிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, அது தள்ளி போட்டாலே வலிக்கும். ஆனால் இந்த இயர்ஃபோனில் பூராவே பஞ்சால கவர் பண்ணிக்கிறதுனால பெயின் எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இது காது கிட்ட போகிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூட ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ளஸ் எதுனா,
எல்லா இயர்ஃபோன்லையுமே வந்து பவர் ப்ளூடூத்தால கனெக்ட் பண்ணிக்கிறது அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இயர்ஃபோனை வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் பவர் இல்லைன்னா இது கனெக்ட் கூட பண்ணிக்கலாம் ஃபோனோட. அதுதான் இதோட ரெண்டாவது ப்ளஸ்ஸு. மூணாவது ப்ளஸ் எதுனா இந்த இயர்ஃபோனில் ரொம்பவே சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. வேறு இயர்ஃபோன் எல்லாமே 500 ரூபாய்க்கு வந்து இந்த சவுண்ட் வந்து யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் இது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது. நாலாவது ப்ளஸ் எதுனா இது ஹெட்ஃபோனோட ப்ளூடூத் வெர்ஷன் தான். ஆனால் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ரொம்ப பழசு தான். ஆனாலுமே இது வந்து 2 செகண்டில் கனெக்ட் ஆகிடுது ஃபோனில் வந்து. அதுதான் இதில் இருக்கிற நாலாவது ப்ளஸ்ஸு. இந்த இயர்ஃபோனில் இருக்கிற மைனஸ் எதுனா இந்த இயர்ஃபோன் வந்து இப்படி மடித்தாலே இப்படி கைட்டு விட்டாலே திருப்பி கைண்டி வீழ்ந்துருது. அதுதான் இதோட மைனஸ்ஸு. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டப்போ வந்து கரெக்டான பவர் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு காட்ட மாட்டுது. ஒரு தடவை வந்து 50ன்னு காட்டுது, ஒரு தடவை வந்து 80ன்னு காட்டுது. கரெக்டாகவே இது வந்து காட்டவே மாட்டேங்குது. அதுதான் இதில் இருக்கிற மைனஸ்ஸு. மூணாவது மைனஸ் எதுனா இது வந்து பவர் போட்டு கனெக்ட் பண்ணி கேட்குற சவுண்டுக்குமே, அதுவும் இல்லாமல் இது வந்து பவர் இல்லைன்னா கனெக்ட் பண்ணுற கேட்குற சவுண்டுக்குமே ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. பவர் போட்டு கேட்குற சவுண்டு வந்து ரொம்பவே நல்லாவே கேட்குது. பவர் இல்லாமல் ஒயர் கனெக்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ரொம்பவே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் நிறையவே யூடியூப்லலாம் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணோன்னு எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய்க்கு வந்து இது வந்து வர்த்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே வர்த்து தான். கொடுக்குற 500 ரூபாய்க்கு இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காகட்டும் படம் பார்க்கறதுக்காகட்டும் நல்லாவே வரும். இது வந்து அம்மா மணல் 3.5 மணி நேரம் வரைக்கும் இது வந்து தாக்கு பிடிக்குது. இதில் வந்து எப்பரா வந்து சார்ஜர் கனெக்ட் ஆகுது, எப்பரா இது வந்து சார்ஜர் ஏறிக்கு இல்லைன்னு சொல்கிற கண்டுபிடித்து அப்படின்னா இதில் வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜர் போட்டப்போ வந்து ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா சார்ஜர் ஏறுதுன்னு அர்த்தம். ஆஃப் ஆகிடுச்சுன்னா சார்ஜர் ஃபுல்லாகவே ஏறிச்சுன்னு அர்த்தம். இது சுமார் 3.5 மணி நேரம் கண்டினியூஸாக வருது. இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் இது வந்து நல்லா இல்லை இப்போ இது வந்து பவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. கொடுக்குற 500 ரூபாய்க்கு வந்து 3.5 மணி நேரம் நிற்குதுன்னா அது வர்த்து தான். இது இந்த இயர்ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணது வரைக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன் வந்து பேஸ் சவுண்டெல்லாம் தாறுமாறாக இருக்குது. நம்பி இந்த இயர்ஃபோன் வந்து வாங்கலாம். இந்த இயர்ஃபோனில் வந்து ரொம்பவே ப்ளஸ் எனக்கு பிடிச்சதே எதுனா மெமரி கார்டு போகிறதும் எஃப்எம் கேட்குறது தான். இதில் ரொம்ப இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த சில பல இயர்ஃபோனில் வந்திருக்கு. ஆனால் கொடுக்குற 500 ரூபாய்க்கு வந்து இது கொடுத்ததே பெரிய விஷயம் தான். இந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்ட்டு டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், அதை பற்றியெல்லாம் அன்பாக்சிங் கேட்டிங்கன்னா என்னால் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000-500 பற்றி கேளுங்க. அதை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் பற்றி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி ஆச்சு ஆல்ரெடி பண்ண நினைக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போட ப்ரொடக்ஷன்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.